எதுக்காக? ஏன்னா அமலாக்கத்துறை மீது தப்பு. ஏன்னா பாஜக அமலாக்கத்துறையை ஏவி விட்டிருக்கிறது. திமுக ரொம்ப நல்லவர்கள், திமுக எந்த தவறும் செய்யவில்லை, டாஸ்மாக்ல ஊழலே நடக்கல. இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா என்ன பண்ணணும்? உடனடியாக லைவ்ல பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸா போயிட்டே இருக்கு. சரி, அதுதான் போகாதுன்னா நேற்று நைட்டு விவாதமும் இதுதான். அமலாக்கத்துறை வெர்சஸ் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை பற்றி தான் எல்லா சேனல்கள்லையும் விவாதம். சரி, அந்த விவாதத்திலேயாவது டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க அப்படின்னா கிடையாது. ஒன்லி அமலாக்கத்துறை, ஒன்லி பாஜக, நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம. நேரடியாக அமலாக்கத்துறையை பற்றி மட்டும்தான் பேசுவோமே தவிர வேற எதை பற்றியுமே பேச மாட்டோம் அப்படின்னு தமிழக மீடியாவெல்லாம் சத்தியம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் கற்பூரம் முடிச்சு சத்தியம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசவே மாட்டோம் அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு மீடியா ஒரு ஊழலுக்கே முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா சாதாரண விஷயமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மானங்கெட்டு போய் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியும்? மீடியா அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படின்னு பெருமை பீத்திக்குவாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி பேசுங்கடான்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. திமுகவை புனிதர்களாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை விட கேவலமாக எதையாவது செய்ய முடியுமா நாட்டில்? இதற்கு வேற ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிட்டு போகலாமே இவங்கெல்லாம். அப்படித்தானே சொல்ல தோணுது நம்மளுக்கெல்லாம்.